Teachers Care Academy, UGTRB, Mathematics, UNIT-1, ALGEBRA and TRIGONOMETRY. ஸோ லாஸ்ட் வீடியோ வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதோட ஃபர்தர் கண்டினியூவேஷனில் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் ஒன்றுத்தையும் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஷினில் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கிவ் த கண்டிஷன் ஃபார் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸு எனக்கு சிமெட்ரிக்காக இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன்? அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு என்னென்னு தெரியணுமா? சிமெட்ரிக் மேட்ரிக்ஸுங்கிறது என்ன? ஒரு மேட்ரிக்ஸும் அதோட டிரான்ஸ்போஸும் எனக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் ஏ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லலாமா? ஓகே, ஸோ ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறீங்க. ஸோ ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் என்ன? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ எடுத்துக்கலாம். ஏவை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? ஏஐஜேன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இஸ் கால்டு பை த டெஃபினேஷன் இஸ் கால்டு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் if I, jth element of A is equal to the j, ith element of A. Okay, that is AIJ எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? AJIக்கு ஈக்குவலாக இருக்கணும் ஃபார் ஆல் I and Jவாக இருந்ததுன்னா. சரியா? இதை தான் என்னன்னு சொல்கிறோம்? சிமெட்ரிக்கோட கண்டிஷன் சொல்கிறோம். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் ஏங்கிறதும் ஏ டிரான்ஸ்போஸுங்கிறதும் ஈக்குவலாக இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு சிமெட்ரிக்கு. ஸோ அப்போ ஏஐஜே ஈக்குவல் டு ஏஜேஐங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். கிளியர்? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்? சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருந்தால் ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ். அப்போ இதோட ரோவை காலமாகவும் காலமை ரோவாகவும் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸும் இந்த ஒரிஜினல் மேட்ரிக்ஸும் எனக்கு என்னவாக இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ இதில் எது எனக்கு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 3 5 3 5 7 5 7 9. ஸோ இப்போ இதோட ரோவை காலமாகவும் இதை ரோவை காலமாக மாற்றினா ஃபர்ஸ்ட் காலம் கிடைச்சிடும், செகண்ட் ரோவை காலமாக மாற்றினா செகண்ட் காலம், தேர்ட் ரோவை காலமாக மாற்றினா தேர்ட் காலம் கிடைக்குது. மீதி இருக்கிற எந்த மேட்ரிக்ஸ்லையுமே அந்த ஃபார்மேட் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகலாம். ஸோ அப்போ எது எனக்கு சிமெட்ரிக்காக இருக்குது? இந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் தான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்குது. இதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ட் த கண்டிஷன் ஃபார் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்? ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்குது அப்படின்னா ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸாக இருக்கணுமா? ஸோ அப்போது ஏஐஜேங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? மைனஸ் ஆஃப் ஏஜேஐக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸு ஏ எடுத்துக்கலாம். ஏங்கிற ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எப்படி எழுதலாம்? ஏஐஜேன்னு எழுதலாம். சரிங்களா? அப்போது ஐ, ஜேத் எலமெண்ட் ஆஃப் ஏ எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? ஜே, ith element of ஏவோட நெகட்டிவ்க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஏஐஜே ஈக்குவல் டு மைனஸ் ஏஜேஐங்கிறது தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சரு. சரிங்களா? ஸோ அப்போ ஏஜேஐ ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஏஐஜே, இது வந்து மைனஸ் ஆஃப் ஏஜேஐன்னு சேஞ்ச் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். நான் ஃபோர்த்து கொஷின் பாருங்கள். ஃபோர்த்து கொஷின் ஆல் டயகனல் எலமெண்ட்ஸ் இன் த ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இஸ். ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன் எ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஃபார் diagonal elements j equal to I, so that aiங்கிறது diagonal element minus aijக்கு எடுத்துக்கிறோம். otherwise aii equal to 0. the skew symmetric matrix ஓட diagonal elements எல்லாமே எனக்கு எப்படி இருக்கும்? 0வா இருக்கும். இது எல்லாமே எதை வச்சு எழுதுறோம்டா? by the definitionலேருந்தே நம்மளால் இதை சொல்லிட முடியும். சரிங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃபிஃப்த் ஒன். எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இஸ் செட் டு பி ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் இஃப் இட் சாட்டிஸ்ஃபைஸ். ஹெர்மிஷியனாக இருக்குது அப்படின்னா என்னமா கண்டிஷன்? ஏ ஸ்டார் ஈக்குவல் டு ஏவா இருந்தால் ஹெர்மிஷியன். இப்போ ஏ ஸ்டாருங்கிறது என்ன? ஏ டேஷ் டிரான்ஸ்போஸாம். அதாவது ஒரு மேட்ரிக்ஸில் இருக்கிற எலமெண்ட்டை ரோவை காலமாகவும் காலமை ரோவாகவும் டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம். தென் கான்ஜுகேட் சைனையும் சேஞ்ச் பண்ணுறோம். அதை தான் ஏ ஸ்டார்னு சொல்லுவோம். ஸோ ஏ ஸ்டார் ஈக்குவல் டு ஏவா இருந்ததுன்னா தட் இஸ் ஹெர்மிஷியன். ஓகே, அப்போது இந்த ஏஐஜே எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? ஏஐஜே பாருக்கு ஈக்குவலாக இருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ ஏஐஜே ஈக்குவல் டு ஏஐஜே பாராக இருந்தது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்? ஹெர்மிஷியன்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஏஐஜே ஈக்குவல் டு ஏஜேஐ பார். இதுதான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ்னு கேட்டிருக்காங்களா? ஸோ இப்போ இதில் எது ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸு? 0 3 minus 4i minus 3 plus 4i 0வா? இப்போ ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணுறோம். ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணும் போது நமக்கு என்ன வருது? எனக்கு அந்த மேட்ரிக்ஸு 0 minus 3 0 3 minus 4i 3 minus 4i minus 3 minus 4i 5.
ஓகே. ஸோ இப்போ இதுதான் என்ன given ஏங்கிற மேட்ரிக்ஸ். இதுக்கு டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணுங்கள். டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணால் 0 -3 -4i. இந்த அடுத்து இங்கே என்ன வரும் 3 -4i 5ங்கிறது எக்ஸிஸ்ட் ஆகுது. ஏ டிரான்ஸ்போஸ்க்கு ஹோல் டேஷ் அப்ளை பண்ணிங்கன்னா 0 -3 + 4i. இங்கே என்ன வருது 3 + 4i. இங்கே 5ஆ. ஓகே. ஸோ இப்போ என்ன வருது நமக்கு ஆன்சர், இதோட நெகட்டிவ் கண்டிஷன் அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ இது ப்ளஸ்மா 0 3 -4i இங்கே வந்துருச்சு. இந்த ரோ இந்த காலம் ஆயிடுச்சு. இந்த ரோ எடுத்துக்கிறீங்க, இந்த காலம் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ இதுலேருந்து ஒரு நெகட்டிவ் சேஞ்ச் பண்ணுறீங்க. இதுலேருந்து எழுதணும் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு 0 3 -4i. இதுலேருந்து ஒரு நெகட்டிவ் வெளியில் எடுத்தோம் அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ வருது -0 3 -4i -3 -4i 5 that is equal to -a. ஓகே. ஸோ அப்போ நமக்கு வந்து கேட்டிருக்கிறது 7th கொஷின். 7th ஒன்று என்ன கேட்டிருக்காங்க, which one of the following is skew Hermitian கேட்டிருக்காங்க. ஸோ இது 7th-க்கான ஆன்சர்மா. 7th ஒன்று வந்து skew Hermitian மேட்ரிக்ஸ். இதுதான் நமக்கு skew Hermitian மேட்ரிக்ஸ். சரிங்களா? இப்போது Hermitian மேட்ரிக்ஸ் பாருங்கள். Hermitian மேட்ரிக்ஸ் B இருக்கு இல்லையா, 0 4 + 5 3 -4i 6 இருக்கு இல்லையா, இது Hermitian மேட்ரிக்ஸ். skew Hermitian மேட்ரிக்ஸ் தான் நமக்கு என்ன இந்த கண்டிஷன் 0 3 -4i -3 -4i 5ங்கிறது. சரிங்களா? ஓகே. இப்போ skew Hermitianோட கண்டிஷன் இங்கே கொடுத்துருக்கேன், இதில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஹெர்மிஷியனாக இருக்குது அப்படின்னா இது என்ன பண்ணுறோம், டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணுறோம், தென் கான்ஜுகேட் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது இது மட்டும்தான் நமக்கு வந்து A = A*ங்கிற கண்டிஷனில் வருது. அப்போ இது ஹெர்மிஷியன் சொல்லலாம். இது வந்து skew Hermitianோட கண்டிஷன். கிளியர்? ஓகே. நெக்ஸ்ட் சூஸ் த கண்டிஷன் ஃபார் skew Hermitian. skew Hermitian-ஆக இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்னமா கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, what is skew Hermitian? skew Hermitian-ஆக இருக்கணும் அப்படின்னா ஏஐஜேங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், -AIJ பாருக்கு ஈக்குவலாக இருக்கணும். A = -A*ஆக இருக்கணும். -A டிரான்ஸ்போஸ் த ஹோல் டேஷாக இருக்கணும். இருந்தது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லிக்கலாம், skew Hermitian சொல்லிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு இங்கே கேட்டிருக்கிறது skew Hermitian-ஆக இருக்கணும்னா என்ன கண்டிஷன், AIJ = இங்கே ஒரு மைனஸ் வரணும், AJIன்னு எழுதலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் a square matrix A is said to be orthogonal. ஆர்த்தோகனலாக இருக்கணும்னா if என்ன கண்டிஷன், A' = I இருக்கணும். சரிங்களா? என்ன எழுதிக்கலாம், A' I. இப்போ மாடுலஸ் ஆஃப் A' மாடுலஸ் ஆஃப் ஐன்னு எழுதலாம். ஸோ இப்போ மாடுலஸ் ஆஃப் A' இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் A கெட் த வேல்யூ 1. இப்போ மாடுலஸ் ஆஃப் A² 1. இப்போ மாடுலஸ் ஆஃப் A ≠ 0. ஸோ A இஸ் இன்வெர்ட்டபிள் அப்படிங்கிற கண்டிஷன் தரலாமா, A இஸ் இன்வெர்ட்டபிள்னு சொல்லிக்கலாம். அப்போது A' I அப்படின்னா the given matrix என்னவா இருக்குது, ஆர்த்தோகனலாக இருக்குது. சரிங்களா? ஸோ A'= I இருந்ததுன்னா the given square matrix is ஆர்த்தோகனல்னு சொல்லிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், which of the following is orthogonal அப்படின்னு கேட்டிருக்காங்க. which of the following கண்டிஷன் வந்து எனக்கு ஆர்த்தோகனலாக இருக்குது, எந்த மேட்ரிக்ஸு, cos θ -sin θ sin θ cos θ இதுதான் நமக்கு ஆர்த்தோகனலாக இருக்கணும். ஆர்த்தோகனலாக இருக்கணும்னா A' I இன்ட்டு வரணுமா. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு given A மேட்ரிக்ஸ் என்ன, cos θ -sin θ sin θ cos θன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ A' எடுத்துக்கிறீங்க. A' என்ன, ரோவை காலமாக மாற்றணுமா. இப்போ cos θ sin θ -sin θ cos θன்னு எழுதலாம். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க. A' that is equal to cos θ -sin θ sin θ cos θ இன்ட்டு cos θ sin θ -sin θ cos θ that is equal to இதை உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபஸ்ட் டேர்ம் என்ன, cos square θ ப்ளஸ் sin square θ. இங்கே cos θ sin θ மைனஸ் sin θ cos θ. இங்கேயும் cos θ sin θ மைனஸ் sin θ cos θ. ஓகே. இங்கே cos square θ ப்ளஸ் sin square θ. okay, that is equal to 1001, that is equal to I. அப்போ A' equal to I னா the given A is orthogonal அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து ஆர்த்தோகனலாக இருக்கும். சரிங்களா?
நெக்ஸ்ட் கொஷின் 11th ஒன்று a square matrix is said to be unitary. யூனிட்டரியா இருக்கணும்னா a star equal to i இருந்ததா அப்படின்னா that is called unitary matrix ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ a star a equal to iங்கிறது தான் என்ன நமக்கு யூனிட்டரியோட கண்டிஷன். a star a equal to i, determinant of a star a that is equal to 1. இப்போ determinant of a star into determinant of a equal to 1. இப்போ a bar is into a equal to 1. the determinant of unitary matrix எப்படி இருக்கும்? யூனிட் மாடுலஸா இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ a star a equal to a star equal to i அப்படி இருந்துச்சுன்னா the given matrix is unitary matrixன்னு நம்ம சொல்லலாம். கிளியர்? நெக்ஸ்ட் பாருங்க 12th கொஷின் சூஸ் த யூனிட்டரி மேட்ரிக்ஸ். கொடுத்துருக்கிறதுல எது யூனிட்டரி மேட்ரிக்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் நமக்கு என்ன யூனிட்டரி மேட்ரிக்ஸ் எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ 1 + i by 2 minus 1 plus i divided by 2 1 plus i by 2 1 minus i divided by 2 இது என்ன நமக்கு given a மேட்ரிக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ a டேஷ் எழுதலாம். என்ன வரும்? 1 plus i by 2 1 plus i by 2 minus 1 plus i divided by 2 1 minus i divided by 2ன்னு வரும். இப்போ இதுக்கு a ஸ்டார் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணால் 1 minus i by 2 1 minus i by 2 minus 1 minus i by 2 1 plus i by 2ன்னு எழுதலாம். சரிங்களா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. a ஸ்டார் ஏவோட வேல்யூ. அப்போ a ஸ்டாருங்கிறது இந்த மேட்ரிக்ஸு, ஏங்கிறது இந்த மேட்ரிக்ஸு. இதை மல்டிப்ளை பண்ணால் 1 minus i by 2 1 minus i by 2 minus of 1 plus i divided by 2 1 plus i divided by 2 into 1 plus i by 2 minus 1 plus i divided by 2 1 plus i divided by 2 1 minus i divided by 2. ஸோ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணும் போது we get 1 0 0 1 that is identity matrix. So இப்போ a star equal to a star a equal to i, that matrix is unitary அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதுதான் நமக்கு வந்து யூனிட்டரி மேட்ரிக்ஸ்க்கான எக்ஸாம்பிள். Okay, next pick the characteristic equation. What is the characteristic equation? Determinant of a minus lambda i equal to 0. ஏங்கிறது given matrix, a given matrix, iங்கிறது identity matrix, lambdaங்கிறது ஒரு scalar value. சரிங்களா? அப்போ determinant of a minus lambda equal to 0ங்கிறது தான் நமக்கு என்ன கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலா. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க the 14th கொஷின் கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் as கேரக்டரிஸ்டிக் ரூட்டை நம்ம வேறு என்னன்னு சொல்லிக்கலாம்? ஐகன் வேல்யூஸ்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸை ஐகன் வேல்யூஸ்னு நம்ம சொல்லிக்கலாம். கிளியர்? நெக்ஸ்ட் விச் ஒன் ஆஃப் த காலம் மேட்ரிக்ஸு? இது வந்து ரோ மேட்ரிக்ஸ். ஒரே ஒரு ரோ மட்டும் இருந்தால் ரோ மேட்ரிக்ஸு. ரோவும் காலமும் ஈக்குவலாக இருந்ததுன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஓகே, இது என்ன? ஜஸ்ட் ஒரு மேட்ரிக்ஸ், m cross n மேட்ரிக்ஸ். இப்போ இது என்ன? ஒரே ஒரு காலம் மட்டும் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா that is called a column matrixன்னு சொல்லலாம். The option is D. Okay, the next one. Find the eigenvalue of AHG 0B0 00C. இதோட eigenvalue என்னன்னு கண்டுபிடிக்கணும். eigenvalue எப்படி கண்டுபிடிக்கலாம்? characteristic equation. characteristic equationோட வேல்யூ என்ன? determinant of a minus lambda i equal to 0. ஸோ அப்போ determinant of a minus a ஓட வேல்யூ என்னம்மா? AHG 0B0 00C determinant of a minus lambda into இதுக்கு கரஸ்பாண்டிங்கான 3x3 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறீங்க. that is equal to 0. ஸோ இப்போ இது என்னென்னு எழுதிக்கலாம்? a minus lambda hg 0 b minus lambda 0 0 0 c minus lambda that is equal to 0. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. a minus lambda into b minus lambda into c minus lambda minus h into இதை மல்டிப்ளை பண்ணால் 0 plus g into 0 that is equal to 0. இப்போ a minus lambda into b minus lambda into c minus lambda equal to 0. therefore lambda equal to a, b, c. the eigen values என்னென்ன? a, b, cங்கிறதா இதோட eigen values. Clear? The next question பாருங்க. a power n plus p1 a power n minus 1 plus p2 a power n minus 2 plus up to pn I equal to 0ங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? நமக்கு வந்து இது ஒரு nth டிகிரி பாலினாமியல். இதில் லாம்டாக்கு பதிலாக ஏங்கிறது the own மேட்ரிக்ஸை கொண்டு வரணும். ஓன் மேட்ரிக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது it to be 0வாக இருந்ததுன்னா எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் இட்ஸ் ஓன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனாக இருந்தது அப்படின்னா that is கேலி ஹாமில்டன் தியரம். இந்த ஈக்குவேஷன் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? நமக்கு கேலி ஹாமில்டன் தியரமாக ரெப்ரசென்ட் பண்ணுது.
சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஃபைண்ட் த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார் ஏ ஈக்குவல் டு, இதோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வேணும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாமா? ஸோ த மேட்ரிக்ஸ் என்னப்பா நமக்கு ஏ ஈக்குவல் டு 2, what is the matrix? 2 minus 1 1 minus 1 2 minus 2 1 minus 1 2. ஓகே, இது a ஓட வேல்யூ. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் a minus lambda 2 minus lambda minus 1 1 minus 1 2 minus lambda minus 2 1 minus 1 2 minus lambda that is equal to 0 வா? அப்போ 2 minus lambda into 2 minus lambda square minus 2. ஓகே, plus 1 into என்ன வரும், மைனஸ் ஆஃப் 2 மைனஸ் லாம்டா ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 இன்ட்டு என்ன வருது 1 மைனஸ் 2 மைனஸ் லாம்டா தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இப்போ 2 மைனஸ் லாம்டா இன்ட்டு இதை எழுதணும்னா 4 ப்ளஸ் லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 4 லாம்டா ப்ளஸ் 2 ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா லாம்டா ப்ளஸ் இங்கே என்னப்போ வேல்யூ வருது 1 மைனஸ் 2ன்னும் போது லாம்டா மைனஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 0. இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணி லாம்டா ஈக்குவேஷன் என்ன வருது, லாம்டா கியூப் மைனஸ் 6 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 9 லாம்டா மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. இப்போ இதில் லாம்டாக்கு பதிலாக ஏ ரீப்ளேஸ் பண்ணால் ஏ கியூப் மைனஸ் 6 ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஏ மைனஸ் 4 ஐ ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின், எ மேட்ரிக்ஸ் ஹேவிங் த சேம் டிட்டர்மினன்ட். ஒரு மேட்ரிக்ஸ்க்கு சேம் டிட்டர்மினன்ட் இருந்தது அப்படின்னா தட் மேட்ரிக்ஸ் இஸ் கால்ட் எ சிமிலர் மேட்ரிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இஃப் எ மேட்ரிக்ஸ் ஏ இஸ் செட் டு பி சிமிலராக இருக்குது அப்படின்னா ஏ ஈக்குவல் டு சேம் டிட்டர்மினண்ட்டாக, அப்போ ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, எவ்ரி பாலினாமியல் ஹேஸ் ஹவு மெனி நம்பர் ஆஃப் ரியல் அண்ட் இமேஜினரி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ எவ்ரி பாலினாமியல் என்ன எழுதிக்கலாம் நம்ம, எவ்ரி பாலினாமியல் ஹேஸ் அட்லீஸ்ட் ஒன் ரியல் ஆர் ஒன் இமேஜினரி ரூட். அப்போ என்ன ஆன்சர், 1,1ங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. பை ஃபண்டமெண்டல் தியரம் பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் nth டிகிரி ஆஸ் எக்ஸாக்ட்லி n ரூட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுமா? n ரூட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் கொஷின், இன் எ பாலினாமியல் ஈக்குவேஷன் வித் ரியல் கோஎஃபிஷியன்ட் இமேஜினரி ரூட்ஸ் எப்படி இருக்கும்? அக்கர்ஸ் இன் கான்ஜுகேட் பேர்ஸ். ஸோ அக்கர்ஸ் இன் கான்ஜுகேட் பேர்ஸுங்கிறதா கரெக்ட் ஆன்சர். Okay, so next question 24, choose the imaginary root. 5ங்கிறது ஒரு ரியல் ரூட், 0ங்கிறது ரியல் ரூட், ரூட் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1ங்கிறது ஒரு இரேஷனல் ரூட். எது இமேஜினரி? 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐங்கிறது தான் இமேஜினரி ரூட்டு. ஓகே, ரொம்ப சிம்பிளாக தான்ப்பா இதில் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நீங்கள் டைரெக்டாகவே ஆன்சர் எழுதலாம். சமேஷன் ஆல்ஃபா ஸ்டாண்ட்ஸ் ஃபார். ஓகே, சமேஷன் ஆல்ஃபாவாக இருந்தது அப்படின்னா ரூட்ஸ் எத்தனை ரூட்ஸ் இருந்தாலும் சரி அதை சிங்கிளாக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டான்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாமா? ஸோ சமேஷன் ஆல்ஃபா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டாங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுறோம். கிளியர்? நெக்ஸ்ட் பாருங்க, விச் இஸ் த கரெக்ட் ஃபார் 1 by alpha square plus 1 by beta square plus 1 by gamma square ஃபார் எ கியூபிக் ஈக்குவேஷன். ஒரு கியூபிக் ஈக்குவேஷனோட இந்த வேல்யூவை எப்படி எழுதலாம்னா சமேஷன் ஆஃப் 1 by alpha squareன்னு எழுதலாமா? இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல சமேஷன் மிஸ் ஆயிருக்கு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சமேஷன் ஆஃப் 1 by alpha square இஸ் நத்திங் பட் 1 by alpha square plus 1 by beta square plus 1 by gamma square. ஏன்னா கியூபிக் ஈக்குவேஷன் 3 ரூட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஆல்ஃபா பீட்டா காமான்னு என்ன ஃபார்மேட், 1 by alpha square plus 1 by beta square plus 1 by gamma square வந்து எப்படி எழுதிக்கலாம், சமேஷன் 1 by alpha square ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் எ ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் த ரூட்ஸ் ஆர் ஆல்சோ, ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனோட ரூட்ஸும் எனக்கு கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும், ரெசிப்ரோக்கலாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயம் தான். ஸோ இப்போ ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் கண்டிப்பாக எனக்கு என்னவாக தான் இருக்குது, ரெசிப்ரோக்கலாக தான் கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க, எ ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆட் டிகிரியாக இருக்குது அப்படின்னா ஹேஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆட் டிகிரி. என்னப்பா கொடுத்துருக்கோம், ஃபர்ஸ்ட் கிளாஸு ஆட் டிகிரி. சரிங்களா? அப்படின்னா அதோட ஒரு ரூட் என்னவா இருக்குது, -1. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஏங்கிறது ஃபேக்டராக இருக்கும், எக்ஸ் ப்ளஸ் 1ங்கிறது ஃபேக்டராக இருக்கும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -1 -1ங்கிறது ஒரு ரூட்டாக இருக்கும். சரிங்களா? Next question, the equation whose roots are pi of alpha 1, pi of alpha 2 up to pi of alpha என்ன இருக்கு அப்படின்னா அது என்னன்னு சொல்லிக்கலாம், transformation of equation நம்ம சொல்லலாம். Next question,
give the roots of the equation m square plus 1 equal to 0. சரியா? அப்போ m square plus 1 equal to 0னு கொடுத்துருக்காங்களா? இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். m ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். m square plus 1 equal to 0. சரிங்களா? இப்போ m equal to என்ன எழுதலாம்? m equal to plus or minus 1, m square equal to minus 1. Therefore, m equal to plus or minus I ன்னு எழுதலாமா? So, the answer is m equal to plus or minus I ங்கிறதா correct answer. இதோட root என்ன? Plus or minus I. So, next question, 31st. If a equation is given and increased by 7 இருந்ததுன்னா diminish by minus 7 இருக்கும். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? increase தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்படின்னா the given equation, if a equation is given by increase by 7, okay, அப்போ we diminish by minus 7 சொல்லலாம், or increase by the same value 7. okay, so equation வந்து increase by 7 இருந்து diminish கேட்டாங்கன்னா minus 7 சொல்லலாம். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? increase தான் கேட்டிருக்காங்க. அப்போ increaseங்கிறதுனால நமக்கு ஆன்சர் என்ன? 7 தான் கரெக்ட் ஆன்சர். okay, next question பாருங்க. if a given equation is diminished by 2, then diminish by, ஒரு equation 2ஆல் diminish பண்ணுறீங்க அப்படின்னா again எதால் நமக்கு வந்து அதோட ரூட்ஸையும் எதால் நம்ம diminish பண்ணுவோம்? the same. if diminish by the equation diminish by h, form the equation whose roots are diminished by given diminished the roots by h. ஓகே, ஸோ அப்போது diminish by ஹெச்னா ஹெச்சால் தான் அகைன் அதோட ரூட்ஸையும் diminish பண்ணுறோம். சரிங்களா? அப்போ 2ஆல் diminish பண்ணோம் அப்படின்னா அதோட ரூட்ஸையும் இதில் தான் பண்ண முடியும். 2ஆல் தான் diminish ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இன்கேஸ் இன்க்ரீஸ் கேட்டாங்கன்னா minus 2ன்றதை நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். இஃப் we want to remove a term in a polynomial equation, then take the power of the removal term. ஓகே, ஸோ அப்போ இந்த ரிமூவல் டேர்மை என்னென்னு நம்ம எடுத்துக்கிட்டு இதோட பாலினாமியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம்னா the removal term taken as 0. ஓகே, ஸோ இப்போ செகண்ட் டேர்ம் மிஸ்ஸிங் அப்படின்னா செகண்ட் டேர்ம் ரிமூவ் பண்ணால் அந்த டேர்ம் என்ன பண்ணுறோம்? ஒய் ப்ளஸ் ஹெச்னு சேஞ்ச் பண்ணுறோம். அதை மட்டும்தான் ஈக்குவல் டு 0ன்னு வச்சு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போ ரிமூவல் ஆஃப் எ டேர்ம்னும் போது அதோட ரூட்ஸ் வந்து என்னவா இருக்குது? டேக்கன் as 0வாக இருக்குது. கிளியர்? த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இன் 3x square plus 4x plus 2 equal to 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ரிமூவ் த எக்ஸ் டேர்ம். இப்போது இதில் எக்ஸ் டேர்மை நான் ரிமூவ் பண்ணணும். அப்படி ரிமூவ் பண்ணணும்னா அதோட கோஎஃபிஷியன்ட் எனக்கு என்னவாக இருந்தால் மட்டும்தான் பாசிபிள்? 0வாக இருந்தால் தான் பாசிபிள். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின். த ரியல் ரூட் இஸ் த சம் ஆஃப் பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் ரூட்ஸு. ஸோ நமக்கு ரிசல்ட்டே இருக்குது. ரிசல்ட் என்னென்னா த ரியல் ரூட்டுங்கிறது எப்படி இருக்கும்னா பாசிட்டிவ் ரூட்டையும் நெகட்டிவ் ரூட்டையும் சம் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். த ரியல் ரூட் இஸ் சம் ஆஃப் பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் ரூட்ஸ்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். த ஈக்குவேஷன் ஹேஸ் ஹவு மெனி நெகட்டிவ் ரூட்ஸ்? ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க f of x that is equal to x cube plus 2x plus 3. சரிங்களா? இப்போ இதோட சைன் பாருங்கள், ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ஸு. அப்போ நோ சேஞ்சுன்னு எடுத்துக்கலாமா? நோ சேஞ்சுனா நோ பாசிட்டிவ் ரூட்ஸாக இந்த இடத்துல. ஓகே, இப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்ளை பண்ணுறீங்க. மைனஸ் எக்ஸ் கியூபு மைனஸ் 2x ப்ளஸ் 3. எத்தனை சேஞ்சு? இங்கே நோ சேஞ்சு, இங்கே ஒரு சேஞ்சு. ஸோ 1 சேஞ்ச் எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ 1 சேஞ்ச் இருக்குன்னா 1 நெகட்டிவ் ரூட்டு நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ அப்போது இதில் எத்தனை நெகட்டிவ் ரூட்டு எக்ஸிஸ்ட் ஆகும்? ஒரு நெகட்டிவ் ரூட்டு இதுக்கு எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். Clear? Next question. If the roots f of x by putting various number, then it comes f of x equal to h, f of x equal to minus n. இப்போ இது h கிடையாதுப்பா, n. f of x equal to n-க்கும் f of x equal to minus n-க்கும் நடுவில் ரூட் லை ஆகுது. இப்போ அதாவது பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் நடுவில் இருக்குது அப்படின்னா the roots என்ன? n and minus n-ன்னு எழுதலாம். The root lies between n and minus n-ன்னு சொல்லலாம். Okay, next question. The root of x cube plus 24x minus 50 equal to 0 lies between f of 0 எடுத்துக்கலாமாம்மா? So that is the equation x cube plus 24x minus 50 equal to 0. இப்போ f of 0 கொடுத்தீங்க அப்படின்னா minus 50. f of 1 கொடுத்தோம் அப்படின்னா 1 plus 24 minus 50 நெகட்டிவ் தான் கிடைக்கும். f of 1 கொடுக்குறீங்க, 1 கொடுத்தீங்கன்னா 8 plus 48 minus 15 கிடைக்குமா? that is positive value. So the
roots lies between 1 and 2. அப்போ இந்த ஈக்குவேஷனோட ரூட்டு எந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் இருக்கும், 1க்கும் 2க்கும் இன் பிட்வீனில் இருக்குது. therefore the root lies between 1 and 2ன்றது எழுதிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் 1 + x + x square + x power n up to infinity-ங்கிறது எது ஸ்டாண்ட் பண்ணுது, 1 - x power -1. பைனாமியல் ஃபார்மேட்டு 1 - x power -1 இருந்ததுன்னா அதை எப்படி எழுதிக்கலாம், 1 + x + x square + x cube + up to x power n up to infinity நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் த பைனாமியல் சீரீஸ் ஷுட் கம் த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஸ். பைனாமியல் சீரீஸாக இருந்தால் அதோட ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டிப்பாக எனக்கு என்னவாக தான் இருக்கணும், 1ஆக தான் இருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் 1 - x by 1 factorial plus x square by 2 factorial minus x cube by 3 factorial up to infinity-ங்கிறது எதோட வேல்யூ, e power -x ஓட வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் what is the value of 1? இது 1 கிடையாதுமா. what is the value of e? ஈயோட வேல்யூ என்ன? ஸோ இப்போ ஈயோட வேல்யூ லைஸ் பிட்வீன் என்ன நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம், e lies between 2 and 3ன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ பிகாஸ் இ இஸ் அன் இர்ரேஷனல் நம்பர். ஈங்கிறது என்ன, நமக்கு ஒரு இர்ரேஷனல் நம்பரு. ஸோ அப்போ இ லைஸ் பிட்வீன் 2 and 3ன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். த ஆன்சர் இஸ் 2 and 3. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் 43 x minus x square by 2 plus x cube by 3 plus minus x power 4 by 4 up to infinity-ங்கிறது இதோட வேல்யூ log 1 plus x. log 1 plus x இருந்தால் அதோட ரெப்ரசன்டேஷன் சீரியஸ் ஈக்குவேஷன் இந்த மாதிரி எழுதலாம். அதே minus x minus x square by 2 minus x cube by 3 இருந்தால் log 1 minus x-க்கான ஃபார்முலா இது. சரிங்களா? நெக்ஸ்ட் cos theta plus I sin theta பவர் என்ன, பை டிமாவஸ் தியரம் எழுதலாம். என்ன, cos theta plus I sin theta the whole பவர் என்ன இருந்தால் cos n theta plus I sin n thetaன்னு எழுதலாம். சரியா? பை டிமாவஸ் தியரம், பை டிமாவஸ் தியரம் cos theta plus I sin theta the whole power என்ன இருந்தால் cos n theta plus I sin n thetaன்னு எழுத முடியும். ஸோ இப்போ இது என்ன பண்ணியிருக்கீங்க, டைரெக்டாக டிமாவஸ் தியரம் படி இதை எழுதியிருக்கீங்க. நெக்ஸ்ட் nc1 cos power n minus 1 theta sin theta minus nc3 cos power n minus 3 theta sin cube theta plus etc. representation இதோட வேல்யூ sin n theta ஓட representation. நெக்ஸ்ட் the number of terms in the expansion of cos n theta and sin n theta கேட்குறாங்க. இப்போ cos n thetaக்கும் sin n thetaக்கும் நடுவில் எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கும்னா, it is finite number of terms மட்டும்தான் இருக்கும். there are only finite number of terms in the expansion of cos n theta and sin n theta. cos n thetaக்கும் sin n thetaக்கும் நடுவில் only finite number of expansions மட்டும்தான் exist ஆகும்னு சொல்லலாம். ஓகே, the next one பாருங்க, nc1 tan theta minus nc3 tan cube theta plus nc5 tan power 5 theta divided by 1 minus nc2 tan square theta plus nc4 tan power 4 thetaங்கிறது இதோட expansion tan n theta ஓட expansion. This is the expansion of tan n theta. Okay, by DeMor's theorem cos theta plus I sin theta எப்படி எழுதலாம், cos 8 theta plus I sin 8 theta ன்னு எழுதலாம். because cos theta plus I sin theta the whole power என்ன இருந்தா cos n theta plus I sin n theta எழுதலாம். here n equal to 8, so cos 8 theta plus I sin 8 theta ன்னு represent பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஓகே, the next question x power n plus nc1 x power n minus 1 into 1 by x plus nc2 x power n minus 2 into 1 by x square up to 1 by x power n-ங்கிறது இதோட expansion x plus 1 by x power n a plus b power n-ங்கிற ஃபார்மேட்டா a power n plus nc1 a power n minus 1 into b plus nc2 a power n minus 2 into b square plus etc. ன்னு எழுதலாம். ஸோ இப்போ இது இதோட எக்ஸ்பான்ஷனு x plus 1 by x the whole power n-ஓட எக்ஸ்பான்ஷன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதில் நமக்கு ரொம்ப சிம்பிள் தான், எல்லாமே டைரக்ட் கொஷின்ஸ் தான். ஸோ கொஷினை ஒரு தடவை தெளிவாக படிச்சுக்கோங்க. என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கிறத பாருங்கள், அந்த ஆப்ஷன்லேருந்து ஈஸியாக நம்மளால் அனலைஸ் பண்ணி கொண்டு வந்துட முடியும். சரிங்களா? ஸோ ஃபர்தராக ரிமைனிங் கொஷின்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.